இன்றைக்கி பேட்டர்ன் பார்க்கலாமா? ஃபஸ்ட் அதுக்கு வந்து ஊசியை ஜஸ்ட்டு உள்ளே கொடுத்துறேன். உள்ளே கொடுத்துட்டு இந்த இருக்கலையா நூல் அதை மட்டும் வெளியில் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை போடுறேன். சரிங்களா? ஜஸ்ட்டு இவ்வளோ போட்டுட்டு அது பக்கத்துலேயே கொடுங்க. பக்கத்துலேயே இங்கே கொடுக்குறேன்னு தெரியுதுங்களா? பக்கத்துலேயே கொடுத்துட்டு அப்படியே வெளியில் எடுத்துங்க. ஜஸ்ட்டு வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு லாக் போட்டுருங்க. சரிங்களா? இப்போ கணக்கில் 2 இருக்குங்களா? மறுபடியும் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பாசி வச்சுக்கலாம். சரிங்களா? பாசியை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு உள்ள இழுத்துடலாம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே மறுபடியும் கொடுக்குறோம். சரிங்களா? அந்த பாசி வைக்கிறீங்களா அதுக்கான இடத்த விட்டுட்டு அது பக்கத்துலேயே கொடுங்க. சரிங்களா? கொடுத்துட்டு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியுதுங்களா? நூல் ஜஸ்ட் எப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ இந்த பாசி இப்படி நின்றுடும். சரிங்களா? மறுபடியும் அந்த பக்கத்துலேயே வந்து இப்படி கொடுத்துட்டு வெளில எடுத்துக்கலாம். சரிங்களா? வெளியில் எடுத்துகிட்டு இப்போ 2 டைம் ஆயிடுச்சுங்களா? இப்போ ஒரு பாசி கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பாசிக்கான இடத்த மட்டும் விட்டுட்டு பக்கத்துலேயே கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஒரு டாசில் ஒர்க்கு. அதனால தான் இதை ஃபஸ்ட்டு வந்து இதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் அது பக்கத்துலேயே கொடுத்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரியே ரொம்ப சிம்பிளாக சாரீ ஃபுல்லாகவே நீங்கள் வச்சுட்டு போய்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பாசி வச்சுக்கலாம். நீங்கள் சாரீ ஃபுல்லாகவே பாசியாகவே வச்சுட்டு இதே மாதிரியே சிம்பிளாக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சிம்பிளாக வேணாம், கிராண்டாக வேணும், இதில் டாசில் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் டாசில் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் டாசில் ஒர்க் வைக்கணும் அப்படின்னா இதுலேயே டாசில் ஒர்க் வைக்கணும்னா என்ன பண்ணலான்னு சொல்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க. எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒர்க்கு உங்களுக்கு கண்டினியூவாக வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு அடுத்தடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரியே ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுகிட்டே போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இது பார்க்குறதுக்கு அப்படியே லைனாக சாரீ ஃபுல்லாக பீட்ஸாக நல்லா நீட்டாக தெரியும். ஆனால் ஒரு 2 டைம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சிங்கிள் க்ரோச்சட் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதை பார்க்குறதுக்கு ஒரு லுக்கு கொடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு க்ரோஷெட்டு, ரொம்ப சிம்பிளான ஒரு டாஸ்க்கு. ஃபஸ்ட் டைம்னால உங்களுக்கு இதை வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நல்லா பெரிய டிசைனாக ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோஸ் போடுவேன். சரிங்களா?